ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வேல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எல்லோ கலர் வயர், ஒரு அடி ஸ்கேல் அண்ட் சிசர் எடுத்திருக்கேன். இதுக்கு 7.5 ஃபீட்டில் 3 வயர் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 வயரையும் சரிசமமாக இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு 2 பீஸ் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்க போகிறோம். பாக்ஸ் நாட் போட்டோன்னே இன்னொரு வயர் நமக்கு மிச்சம் இருக்கும். அதை ஏதாவது ஒரு வயரில் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ 2 வயர் இப்படி இணையாக போகுது இல்லையா, அதில் எது வேணால் ஒரு மூலையை எடுத்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி நமக்கு 3 முத்து கிடைக்கும். ஒரு இதுலேயும் 2 வயர் இந்த மாதிரி இப்படி இணையாக போய்கிட்டு இருக்கும். இதை நம்ம இப்படி நாட் போட்டுக்கணும். 3 இணை வயர் போகும். 3ஐயும் ஒரு நாட் போட்டு நம்ம இந்த மாதிரி இணைச்சிக்கலாம். ரெண்டாவது போட்டுட்டேன். இப்போ நான் 3ஆவது நாட் போடுறேன். இப்போ போட்ட பிறகு இதான் வேலோட அடி. இப்போ நமக்கு ரெடி. கிராஸ் வயராக இந்த மாதிரி நமக்கு போகும். இது ஒரு கிராஸ் அண்ட் இது ஒரு கிராஸ். நமக்கு ஒரு வரிசையில் 3 முத்து போடுற மாதிரி கிராஸ் கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கிராஸை ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு முத்து போட்டுக்கிறேன். இப்போ அப்படியே சுற்றினோம்னா இன்னொரு கிராஸ் நாட் எனக்கு இருக்குது. ஸோ இந்த கிராஸை ஒரு முத்து போட்டுக்கிறேன். இது செகண்ட் ஒன். நம்ம 3 முத்து போட்டிருக்கனால வேலோட அந்த கம்பு இப்போ போடுறோம். அது ஃபுல்லாகவே நமக்கு சுற்றி இந்த கிராஸ் வயரெல்லாம் நாட் போட்டுக்கிட்டே வந்தோம்னா 3 நாட் கிடைக்கும். இப்போ நான் செகண்ட் நாட் போட்டுட்டேன். அடுத்த கிராஸை ஜாயின் பண்ணேன்னா தேர்ட் ஒன் எனக்கு கிடைக்கும். அப்படியே மேலே இந்த கிராஸை நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரலாம். எங்கே நான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறேன், அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிராஸை நாட் போடுற ப்ராசஸ் தான். சுற்றி போடணும். ஒரு லைனுக்கு நமக்கு 3 நாட் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த ப்ராசஸையே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு ஒரு ஸ்டிக் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிக்கிட்டே வரும். நம்ம ஒரு நாட்டையும் டெவலப் பண்ண. சுத்து வயர்லாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணல, கிராஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு வரோம். உங்களுக்கு ஸ்டிக் இன்னும் கொஞ்சம் நீளமாக கிடைக்கணுன்னா 7.5 இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். 8, 9 அடி அப்படி கூட வெட்டிக்கலாம். உங்களுக்கு வேல் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கும். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது கை கடக்கமாக வரும் இந்த வேல். ஸோ அந்த ப்ராசஸை நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே எங்கே ஸ்டாப் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக். இப்போ எங்கன்னா இப்போ இந்த ஹோல் தான் கணக்கு. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10 ஹோல்ஸ் வந்த உடனே நம்ம இந்த ஸ்டிக் ப்ராசஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ சுற்று வயரை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு லைனுக்கு 3 முத்து கிடைக்கும் இல்லையா, அதை ஒரு வயரை இப்படி அளந்து மடிச்சுக்கிட்டு திருப்பி அதை அளந்து இந்த வயரை வெட்டிக்கணும். இந்த மாதிரி இந்த வயரை சைஸ் வச்சு நம்ம 3 பீஸ் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3 எக்ஸ்ட்ரா வயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் மேலே வேலுக்கு. இது எத்தனை அடிலாம் கிடையாது. இதை நம்ம ஈக்குவலாக நம்ம மடிச்சுக்கிட்டு இதில் ரைட் சைடில் போகிற வயரில் மட்டும் ஜாயின் பண்ணணும். நமக்கு 3 முத்து கிடைக்கும் ஒரு வரிசைக்கு. அதில் ரைட் சைடு போகிற வயரில் எடுத்து இந்த ஒரு வயரை ஜாயின் பண்ண போகிறோம். ரைட் சைடில் போகிற வயரில் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இதில் போகிற வயரையும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட் சைடில் போகிற வயரும் நமக்கு க்ராஸாக வரும். அதை நம்ம போட்டோம்னா நமக்கு 5 முத்து சேர்ந்த மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ அடுத்த முத்தில் ரைட் சைடு நான் செகண்ட் பீஸை ஜாயின் பண்ண போகிறேன்.
5 மாதிரி கிடச்சிச்சா, திருப்பணும். ரைட் சைடில் போகுதா அந்த முத்தோட ரைட் சைடு வயரில் செகண்ட் பீஸை ஜாயின் பண்ணணும். செகண்ட் பீஸை ஜாயின் பண்ணோடனே இதோட வயரும் பக்கத்து வயரும் க்ராஸாக போகும். அதை க்ராஸை நம்ம நாட் போட்டோன்னா நமக்கு 5 நாட் சேர்ந்து அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அடுத்து லாஸ்ட் பீஸ் நம்ம கையில் இருக்கு இல்லையா, ரைட் சைட் போகுதா, அந்த வயரில் நம்ம கையில் இருக்க பீஸை ஜாயின் பண்ணிடலாம். இதான் வேல் அந்த முகத்தோட பேஸ். இப்போ இதோட வயரையும் பக்கத்து வயரையும் க்ராஸாக போகும், நாட் போட்டுக்கோங்க. என் கூடயே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, கரெக்டாக போடுவீங்க. எஸ், இப்போ இது முடிச்சாச்சு. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம சுற்று வயர் எடுத்துகிட்டு வரணும். சுற்று வயர் எடுத்துகிட்டு வந்து இதில் எந்த வயரில் வேணால் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற வயரில் நம்ம ஒரு லைன் போட போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைன் போடுறதுக்கு சுற்று வயரை வச்சு ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டேன். அப்படியே நம்ம ஒரு லைன் போடணும். ஏணிப்படி முடிச்சு போட்டு அந்த ஒரு லைனை க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம 3 லைன் போட போகிறோம். உங்களுக்கு வேல் இன்னும் முகம் பெருசாக வரணும் அப்படின்னா 4 லைன் கூட போட்டுக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளானது. ஸோ இந்த லைனை ஏணிப்படி முடித்து வச்சு ஃபினிஷ் பண்ணணும். நம்மளோட நிறைய வீடியோவில் நான் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஏணிப்படி முடித்து போட்டாச்சு. இப்போ அந்த சுற்று வயரை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நான் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லைனில் நான் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். நான் 2வது வரிசை இப்போ போட்டுட்ருக்கேன். இதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்த உடனே வயரை கீழே வச்சு இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வயரை மேலே தள்ளி இந்த பக்கமும் லூஸ் பண்ணிக்கோங்க. சுற்று வயரை மேலே கூடி இப்படி மடித்து அந்த லூஸ் பண்ண லூப்குள்ளே விட்டு மேலே போகிற வயரை இந்த லூப்குள்ளே விட்டு எடுத்து எல்லா வயரையும் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா ஏணிப்படி முடித்து வந்துடும். நான் செகண்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 3rd லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 3rd லைனும் ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சிட்டேன். சுற்று வயரை கட் பண்ணிவிட்டு இப்போ 2 வயரை சேர்த்து இப்படி நாட் போட்டுக்க போகிறோம். நான் 7 அடியில் வயர் வெட்டி ஸ்டார்டிங்கில் போட்டேன். எனக்கு மேலே கொஞ்சம் இடம் பத்தலை, அதனால தான் உங்களுக்கு 7.5 அடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டிக்கு இன்னும் நீளமாக வரணுன்னா நீங்கள் 8 அடி 8.5 அடி 9 அடி அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் எனக்கு வயர் குட்டியாக இருக்குது. நான் 7 அடியில் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ 2 வயரை சேர்த்து நம்ம நாட் போட்டுட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 வயராக நம்ம ஒரு முத்து போட்டோம் இல்லையா, இதில் இருந்து நமக்கு மொத்தம் 6 முத்து அப்படி கிடச்சிருக்கோம். ஏதாவது 3 மட்டும் எடுத்துக்கணும். இப்படி இந்த 3 இப்படி பிடிக்கும்போது லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு க்ராஸ், ரைட் சைடு ஒரு க்ராஸ் வரும். அந்த க்ராஸை இப்போ நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம்.
இப்போ லெஃப்ட் சைடில் க்ராஸாக போகிற வயரை எடுத்து நான் ஒரு முத்து போட்டிருக்கேன். அந்த முத்து போட்ட உடனே நமக்கு 5 முத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் க்ராஸாக போயிருக்க வயரில் நான் முத்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 முத்து போட்டோன்னே இந்த 2 முத்துலேருந்து போகிற வயரு இந்த மாதிரி க்ராஸாக இருக்கும். 3 நாட் எடுத்தோம். 3 நாட்டில் க்ராஸாக 2 நாட் போட்டோம். அந்த 2 நாட்டுக்கு மேலே போகிற வயர் க்ராஸாக நிற்கும். அதையும் இந்த மாதிரி நாட் போட்டோம். இப்போ நமக்கு பார்க்க ஒரு முக்கோணம் கிடைக்கும். 3 2 1ன்னு இருக்கும். இதுதான் வேலோட ஒரு பகுதி. இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே 3 நாட்டு நமக்கு கிடைக்கும். அதையும் இதே மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த 3 நாட் இருக்குது. இதில் க்ராஸாக இருக்கிற வயரை வச்சு 2 நாட் போடணும். இந்த 2 நாட் போடும்போது உங்களுக்கு 5 முத்துக்கு இருக்க அந்த ரவுண்டு ஒன்று கிடைக்கும். அப்படி கிடச்சதுன்னா நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்ருக்க ஸ்டெப்பெல்லாம் கரெக்டு. நம்ம 90% ஆஃப் வேல் முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ ஒரு 5 இந்த பக்கம் ஒரு 5 கிடச்சிருக்கா. இப்போ இந்த 2 முத்து போட்ட வயரு க்ராஸாக போகுது மேலே. அதையும் இப்போ நம்ம போட்டுட்டோம். ஸோ பின்னுற வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வேலை ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சைடில் திருப்பினோன்னா இந்த மாதிரி வயர் போகும். ஆப்போசிட் சைடில் சொருகி விட்டு நம்ம வேலை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இனிமேட்டு எந்த ஒரு முத்தும் நம்ம போகிறது கிடையாது. சொருகி தான் விட போகிறோம். ஆப்போசிட்டாக சொருகிட்டோன்னா வேலோட ஸ்ட்ரக்சர் நமக்கு முழுமை அடைஞ்சிரும். இப்போ ஆப்போசிட் வயரில் நான் சொருகிக்கிறேன். ஸோ சொருகி முடித்து நமக்கு மிச்சம் இப்படி வெளியே நீட்டிகிட்டு இருக்க வயரை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேல் ஃபுல் ஸ்ட்ரக்சர் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நடுவில் பட்டை மட்டும்தான் போட போகிறோம். இதுக்கு நான் ஒயிட் கலரில் வயரும் ரெட் கலர் வயரும் அதை ஒட்டுறதுக்கு ஃபெவிஸ்டிக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இங்கே இந்த லைனில் தான் நம்ம 3 லைன் போட போகிறோம் இல்லையா. அதனால் நான் ஃபஸ்ட்டு அந்த 5 கோணம் ஒன்று நமக்கு 6 கோணம் ஒன்று தெரியுதா, அதுக்குள்ளே இந்த மாதிரி வயரை விட்டு பின்னாடி குடி எடுத்து இன்னொரு 5 முகம் இருக்குது இல்லையா, அதில் இந்த மாதிரி வயரை விட்டு வச்சு பார்த்தா நமக்கு லென்த்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம முக்கோணத்துலேருந்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய கோடு பட்டை வந்து நல்ல ஃபினிஷிங் தெரியும். ஸோ இந்த முக்கோணத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பின்னாடி எந்த கேப்பில் நமக்கு வயர் வெளியே வருதோ எடுத்துக்கோங்க. ஸோ நேராக போட்டு அதே லைனில் இருக்கிற முக்கோணத்தில் பின்னாடி எடுத்தோன்னா நமக்கு ஒரு கோடு ஒன்று ஃபார்ம் ஆகும். இது அப்படியே கூட சுற்றி 3 லைனும் வரலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு பின்னாடியும் நமக்கு கோடு வரணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வயரை வெட்டிட்டு இந்த ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கிட்டோம்னா அழகாக வரும். இந்த மாதிரி நம்ம 3 லைன் ஒட்டணும். ஸோ நமக்கு எவ்வளோ லென்த் பின்னாடி கோடுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அளந்துக்கிட்டு சுசரில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் வச்சு வெட்ட வேண்டியது தான். ஒட்டாமல்
நீளமான வயரை எடுத்து நம்ம 3 லைன் சுற்றிட்டு லாஸ்ட்டாக கூட ஒட்டி விடலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு லைனை ஒட்டிகிட்ருக்கேன். ஃபெவிக்விக்கு சீக்கிரமாகவே அந்த கம்லாம் காஞ்சிருது. ஸோ எப்பயுமே யூஸ் பண்ண போக மூடி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரியே நான் 3 லைன் ஒட்டிக்கிறோம். ஸோ அகெயின் நான் சாண்டில் கலர் ஒயர், ஒயிட் கலர் ஒயர், உங்கள்கிட்ட என்ன விபூதிக்கு வந்து அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லைன் எங்கே நம்ம மேல் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதே லைனில் பார்க்கணும். ஒரு லைன் பெருசாகவும் ஒரு லைன் சின்னதாகவும் இருந்தால் நல்லா இருக்காது பட்டை. ஸோ ஃபஸ்ட்டு எந்த லைனில் சொருகியிருக்கோமோ அதுக்கு நேராக அதே வரிசையில் கீழே ஒரு லைனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேம் மெத்தட் நமக்கு பின்னாடி லைன் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு அதை லென்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க. ஃபெவிக்விக் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம ஒட்டினது உடனே காயாது. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ நான் 3ஆவது பட்டையையும் கோர்த்துட்டேன். இப்போ நம்ம நடுவில் குங்குமத்துக்கு ரெட் கலரில் ஒரு குட்டி துண்டு வயர் எடுத்திருக்கேன். 2 முனையையும் இப்படி மடிச்சுக்கிட்டு ஒரே ஹோல்குள்ளே நம்ம விட்டுக்கலாம். பின்னாடி திருப்பி அந்த பட்டைக்கு நடுவில் மேலே ஒரு வயரு கீழே ஒரு வயரு போகிற மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ அந்த வெள்ளை கோடு நடுவில் வர மாதிரியும் மேலே ஒரு ரெட் கலர் வயரையும் கீழே ஒரு ரெட் கலர் வயரையும் எடுத்துக்கிட்டு திருப்பி அதே ஹோல்ஸ்குள்ளே நம்ம திருப்பி சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா வந்துடும். இப்போ நம்ம அழகான வேல் ரெடி. இது வந்து நான் 8 அடியில் 2ஆவதாக போட்ட வேல். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 7.5 அடியில் வெட்ட சொன்னேன். 7 அடியில் நான் ட்ரை பண்ணது தான் இந்த சின்னது. ஸோ நான் பெருசு வந்து 8 அடியில் ட்ரை பண்ணது. ஸோ உங்களோட லென்த் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 7 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அழகான வேல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.